ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களோட ஸ்வேதா ஸ்டாக்ஸ். உலகம் ரொம்ப பெருசு. ஒவ்வொரு நாட்டுக்கும் தனி கலாச்சாரம், தனி ட்ரெடிஷன். ஆனால் சில ட்ரெடிஷன்ஸ் நம்ம கண்ணுக்கு சிலுக்கிற மாதிரி, சிரிக்க வைக்கிற மாதிரியும், அதிர்ச்சி அடைய வைக்கிற மாதிரியும் இருக்கும். இன்றைக்கி அப்படிப்பட்ட சில ஒயர்டான ட்ரெடிஷன்ஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸ்பெயினில் பேபி ஜம்பிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டாடுறாங்க. ஸ்பெயினில் ஒரு ஃபெஸ்டிவல் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? புது பார்ன் பேபிஸை தூக்கிட்டு சிலர் டெமோன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த குழந்தைகளுக்கு மேலே ஜம்ப் பண்ணுவாங்க. இதில் பாயிண்ட், அந்த குழந்தை கெட்ட சக்தியிலேருந்து ஃப்ரீ ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. தாய்லாண்டில் மங்கி பஃபெட் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது மங்கிக்கு ஸ்பெஷலாக ஒரு ஃபீஸ்ட் பண்ணுவாங்க. பனானா, ஃப்ரூட்ஸ், ஐஸ்கிரீம் கூட மங்கிக்கு சர்வ் பண்ணுவாங்க. முழுக்க மங்கிக்கான பார்ட்டி மாதிரி அது இருக்கும். இந்தியாவில் நம்ம தைப்பூசம் கொண்டாடுவோம்ல, அது பார்த்தீங்க அப்படின்னா டிவோட்டீஸ் பாடியில் மல்டிப்புள், அதாவது நம்ம அந்த அந்த இது வச்சு பியர்சிங் மாதிரிலாம் பண்ணுவோம்ல. ஸோ அது கொஞ்சம் முழுக்க டிவோஷனுக்கு சிம்பிளாக அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஒரு ரிச்சுவல் பேஸ்டு ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு ஃபெஸ்டிவலாக பார்க்குறாங்க. இந்தோனேஷியாவில் வாக்கிங் டெட் ரிச்சுவல் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவில் இறந்த உறவினர்களோட உடலை மீண்டும் எடுத்து க்ளீன் பண்ணி புதிய ட்ரெஸ் போடுவாங்க. அவங்க டெட் ரிலேட்டிவ்ஸை உயிரோடு இருக்கிற மாதிரி வாக் பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் காட்டுற மாதிரி ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பானில் நேக்டு ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹடாக்கா மஸ்தூரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவல் இருக்குது. ஆயிரக்கணக்கான ஆண்கள் மட்டும் அதாவது லாங் கிளாத் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டெம்பிளுக்கு வருவாங்க. அது அவங்களுக்கு லக் மற்றும் பிளெஸ்ஸிங் தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அடுத்து சைனாவில் க்ரையிங் பிரைட்ஸ். சீனாவில் சில பகுதிகள் பிரைட் கல்யாணத்துக்கு 3 வீக் முன்னாடியே டெய்லி க்ரையிங் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. வெட்டிங் நாளோட க்ரை பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டம். அடுத்து சவுத் கொரியாவில் பார்த்தீங்கன்னா, கொரியாவில் மேரேஜ் அப்புறம் க்ரூமோட கால்கள் ஸ்டிக் கொண்டு அடிப்பாங்க. அதனால் அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான், லைஃப் பார்ட்னருக்கு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. அண்ட் ஆல்சோ நண்பர்களே, இதுதான் உங்களோட உலகம் முழுக்க உள்ள ஒரு சில வியர்ட் ட்ரெடிஷன்ஸ். அண்ட் நீங்கள் இந்த ட்ரெடிஷனை கேட்டு அதிகமாக ஆச்சரியப்படுறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்களோட ஸ்வேதா ஸ்டாக்ஸ். தேங்க்யூ.